ஷில்பா ஷெட்டி அவர்களினுடைய கணவர் இப்போ பார்த்தோன்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த விஷயத்தில எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தோன்னா, பிட்டுப்பட விவகாரத்தில கைது செய்யப்பட்டிருந்தார் ராஜ்குந்த்ரா. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றிய நெகட்டிவ் கமெண்ட்கள் வெளிவந்ததுமே அவங்கள கைது செய்ய போயிருக்கிறாங்க. அப்ப இதுக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரபுதேவா நடித்த மிஸ்டர் ரோமியோ படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமானவங்க ஷில்பா ஷெட்டி. விஜய் நடித்த குஷி படத்தில் மேக்கரினா பாடலுக்கு ஷில்பா ஷெட்டி நடனம் ஆடியிருக்கிறாங்க. 1993ஆம் ஆண்டு வெளியான பாஸ்கர் அப்படின்ற படத்துலேயும் பார்த்தோன்னா, இவங்க ஷாருக் கானுடன் இணைந்து நடிச்சிருந்தாங்க. பாலிவுட்டில் அறிமுகமானவங்க ஷில்பா ஷெட்டி ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்த இவங்க சில வருடங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு வெளிவந்த கங்காமா 2 என்ற படத்தில் இருந்து இவங்க இந்தி படங்கள் நடித்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் கேடி என்னும் கன்னட படத்திலும் இவங்க நடிச்சிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. 50 வயதிலும் படுகவர்ச்சியாக சமூக வலைதளங்களில் ஃபோட்டோக்களை வெளியிடுறது, யோகா வீடியோக்களை வெளியிடுறதுன்னு அலப்பறையை கிளப்பி வந்தாங்க. ஷில்பா ஷெட்டியின் காதல் கணவர் ராஜ்குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு விற்பனை செய்து சம்பாதித்து வந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பினாங்க. ஷெர்லின் சோப்ரா உள்ளிட்ட ஆபாச பட நடிகைகள் ராஜ்குந்த்ராவுக்கு எதிராக புகார் அளித்திருந்தாங்க. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் தனது கணவரை ஜாமீனில் வெளியே எடுக்க ஷில்பா ஷெட்டி ரொம்பவே போராடி வந்த நிலையில் அவர் மீது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வன்மத்தை சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா, திடீரென அவர் மறுபடியும் அதே போல் சில விஷயங்களை செய்கிறாரோ அப்படின்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா திடீரென கைது செய்திருக்கிறாங்க. அப்போ இதற்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களுடைய பெயரை யாரும் இதில் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா ராஜ்குந்த்ரா. இது ஒரு பக்கம் இருக்க, சொந்த பையனையே பார்த்தோன்னா அக்கா பையன் அப்படின்னு தத்தெடுத்தோன்னு பிரபல சீரியல் நடிகை ஒரு சீக்கிரட்டை சொல்லியிருக்காங்க. சின்ன திரையில் சீரியல்கள் நிகழ்ச்சிகள்னு ரொம்பவே கலக்கி வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஸ்வேதா பாரதி. இவங்க முதல் சீரியலான அண்ணாமலை மிக சிறப்பான என்ட்ரி கொடுத்த நிலையில் அடுத்தடுத்து முன்னணி சீரியல்கள் நடித்து மாஸ் காட்டினாங்க. வம்சம் மலர்கள்னு அடுத்தடுத்த சீரியல்கள் சிறப்பாக அமைஞ்சது. ஒரு கட்டத்தில் பாரதி என்பவருடன் லிவிங்கில் வாழ்ந்து வந்தாங்க ஸ்வேதா. அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களது திருமணம் மிகவும் பிரமாண்டமாக நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவே இவர்களின் மூத்த குழந்தை பிறந்த நிலையில் அவர்களின் முன்னிலையே திருமணம் நடந்துச்சு. சின்னத்திரையில் ஏராளமான சீரியல்கள் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவங்க ஸ்வேதா பாரதி. அண்ணாமலை சீரியல் மூலம் இவங்க என்ட்ரி கொடுத்த நிலையில் முன்னதாக பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அண்ணாமலை சீரியல் மிகப்பெரிய வரவேற்பை இவங்களுக்கு ஏற்படுத்திய நிலையில் வம்சம், ரோஜா, மலர்கள், செம்பருத்தி அப்படின்னு நடிக்க ஆரம்பித்தாங்க. ஜி தமிழின் சூப்பர் மாம் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. டைட்டிலையும் தட்டி தூக்கினாங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பாரதியின் லிவிங்கில் இருந்ததாகவும் அப்போது லிவினில் என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது, அந்த வாழ்க்கையை தாங்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் ஸ்வேதா சொல்லியிருந்தாங்க. முன்னதாக தன்னுடைய அப்பா மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அம்மாவிற்கும் இதய கோளாறு இருந்ததுனால ஸ்வேதா குறித்து அவரிடம் சொல்ல முடியாத நிலை இருந்ததாகவும், ஆனால் தன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்த ஸ்வேதாவை திரும்ப அனுப்ப முடியாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்ததாக பாரதியும் அதே போல் மலரும் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்த நிலையில் ஊரிலிருந்து இரு குடும்பத்தினர் பார்த்தோன்னா வந்தால் அதை மறைக்க பட்டப்பாட்டை நினைத்தால் தற்போது காமெடியாக இருக்கிறதாகவும் இந்த தம்பதி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு முன்னதாகவே குழந்தை பிறந்த நிலையில் அவரை ஸ்வேதாவின் அக்கா மகன் அப்படின்னும், அக்காவும் மாமாவும் பயங்கரமான விபத்தில் உயிரிழந்ததால் அவர்களின் குழந்தை தத்தெடுத்ததாக பார்ப்பவர்களிடம் தான் சொல்லி வந்ததாகவும் ஸ்வேதா தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சொந்த மகனை தத்தெடுத்து குறித்து தெரிந்த மற்றவர்கள் முகத்திற்கு நேராகவே பேசியதாகவும் கழுவி ஊற்றிய சம்பவங்களும் நிகழ்ந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. நீங்கள்